நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வாங்க, அந்த யுத்த நிறுத்தம் தற்காலிக யுத்த நிறுத்தமாக இருக்கக்கூடாது என்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிலிருந்து அந்த 2 மில்லியன் மக்கள் வெளியேறிட்டாங்க என்கிற செய்திகள் பொய்யானது. ஆனால் இஸ்ரேலில் இருந்து பல பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸை நோக்கி குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் சைப்ரஸை நோக்கி குடியேறுகிறார்கள். சைப்ரஸ்ல போய் அவங்களுடைய காலனித்துவம் சார்ந்த அவர்களுடைய ஏரியாக்கள்ல நிறைய இடங்களை வாங்கி புதிய வீடுகளை அமைக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது நிறையவே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அதை எங்களுடைய நாடு என்றெல்லாம் வாதிட்டுக் கொண்டிருந்தவர்கள், அதனை வைத்துக் கொண்டு அப்பாவி பாலஸ்தீன மக்களை இதுவரைக்கும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது தாங்களே உருவாக்கிய நாடு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ்ல போய் குடியேறுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுடைய விடுதலை தான் நம்முடைய தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆஜராக வேண்டி இருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி பலமுறை நீதிமன்றத்தில் கேட்கிறாரு. அவருடைய அமைச்சர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்பே அந்த வழக்கிலிருந்து அவரை கலட்டி விடுங்க என்று சொல்லி கோரிக்கை வச்சிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் அப்படியெல்லாம் அவர் அதிலிருந்து நீக்க முடியாது, அவர் மீதான ஊழல் விசாரணை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் அவருடைய ஊழல் விசாரணைகளும் தொடர்ந்து வருகிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம்